டைம் ஆகுது, கிளம்புவோம் வாங்க. ஏன் இங்கேயே நின்றுக்கிட்டு அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஊருக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம், கல்யாண விஷயத்த எல்லாத்தையும். என்ன சின்ன பொண்ணு சொல்ற நீ? ஆமாங்க, அதுவும் சரிதான். லட்சுமிக்கோ கூப்பிடுங்க, முத்துமாரியே போவோம். இங்கே பாரு சின்ன பொண்ணு, அவன் எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லி என் மகன் ஒரு நாளும் இப்படி சோர்ந்து போய் நிற்கவே மாட்டான். ஆமாம், எங்களை எல்லாரும் விட்டுட்டு வெளிநாடு போகும்போது கூட எங்களுக்கு தான் தைரியத்தை சொல்லிட்டு போனான். இன்னைக்கு எப்படி இருக்கான் பாரு அவன். உனக்கே தெரியும் தானே சின்ன பொண்ணே, நான் கொஞ்சம் சிடு சிடுன்னு இருக்க தான் செய்வேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் மகன் விஷயத்தில் அப்படி இருக்க மாட்டேன் சின்ன பொண்ணே. நீ என்ன நம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் அண்ணன் பொண்ணை, நான் நல்லா பார்த்துப்பேன். அப்படி இல்லையா தண்ணி கொடுத்துன்னு தான் போனோமா, அவன் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சுட்டு வந்த பணம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வீடு தனியாக பார்த்து நான் ஏதாச்சும் பண்ணி கொடுக்க சின்ன பொண்ணே, என்னை நம்பு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கோ, ஒரு சின்ன பயம்தான் இருந்துச்சு. என் மாமியார் தான் சொன்னாங்க, வாழ போகிறது என்ன மாமியார் கூடயா அவன் கூட தானே, அவன் நல்லவனாக இருந்தால் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறதுலேயும் தப்பு எதுவும் இருந்த மாதிரி இல்லைக்கா அவனுக்கு. அவனை ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் அண்ணன்கிட்ட விட்டு பேசுவோம் முதல்ல. என் அன்னிக்கு அறிவரை என்ன குதிக்க போகிறான்னு தெரியல. அன்றைக்கே சொன்னான் அவன் அண்ணன் பையனுக்கு தான் கொடுக்க போகிறான்ட்டு. சரி முதல்ல போய் பேசுவோம், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் லட்சு, நீ ஒன்றும் பயப்படாத. சரி வாங்க எல்லாரும் இங்கேருந்து கிளம்புவோம். முதல்ல கிளம்பி ஊருக்கு போவோம். சின்ன பொண்ணே, நாங்கள் எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டேங்க. நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாரு சின்ன பொண்ணே, அவன் ரொம்ப கவலையிலேயே இருக்கான். சரி நான் கூப்பிட்றேன், எப்படி தள்ளி வாங்க. தம்பி சொல்லுங்க. ஏன் இப்படி சோகமாக இருக்கா நீ? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஊருக்கு போயிட்டு உன் கல்யாண விஷயத்தைய நானே பேசி என் அண்ணங்கிட்ட உங்களுக்கு முடிச்சு வைக்கிறேன், சரியா? அது என்னோட பொறுப்பு. சோ என்னக்கா சொல்றீங்க? உண்மையாவ சொல்றீங்க? அச்சு, உன் பையன் முகத்துல சிரிப்பை பாரு சொன்ன உடனே. ஆமா உண்மையாக தான் சொல்கிறேன், பேசி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இல்லையாச்சும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் வச்சு பண்ணி வைக்கிறேன், சரிங்களா? உன் கல்யாணம் முடிய வேண்டியது என்னோட கடமை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கான்லாம் சொல்லாத, சித்தினே சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. சரி, அதுக்கு முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். வாங்க இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம். சரி. உங்கள் மொபைலை பார்த்தீங்களா, எவ்வளோ திமிர் இருந்தால் அவள் இஷ்டத்துக்கு படுத்துக்கிட்டு இருப்பா அவனையும் நினச்சிக்கிட்டு. இவ்வளோ சொல்லி அவன் நம்ம பேச்சு கேட்கணும்னு அவளுக்கு துளியாச்சு என்ன இருக்கா? இந்த வளர்ப்பில் தான் நீங்கள் வளர்த்து வச்சிருக்கீங்க, எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம். என்னத்தை சொல்கிறது? இப்போ உங்கள் தங்கச்சிக்காரிக்கெல்லாம் அப்படி நல்ல சந்தோஷமாக இருக்கும், நம்ம குடும்பம் இப்படி சீரழியுது. இங்கே பாரு, பிரியா தப்பு பண்ணல, பிரியாவை திட்டுறியா? சரி ஓகே, அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி அந்த பையனை திட்டுறியா? சரி ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இதில் தேவையில்லாமல் என் தங்கச்சி இருக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. தேவையில்லாத உன் ஒன்பது இதில் கட்டாத. ஆமாம், அதானே பார்த்தேன், தங்கச்சி சொன்னோன்னே பொத்துக்கிட்டு வந்துருமே இவருக்கு. போங்க இப்போ உங்கள் மொபைலை முதல்ல எழுப்புங்க. ஆமாம், அப்படியே படுத்துக்கிட்டே அழுதுகிட்டே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கா போல. பிரியா பிரியா எழுந்துருமா, வீட்டுக்கு போவோம். பிரியா அழுகாத, எதுவாக இருந்தாலும் ஊரில் போயிட்டு பேசி முடிவு எடுத்துக்கலாம். அந்த பையன் வீட்டிலேருந்து வர சொல்லுவோம், சரியா? என்னது, அந்த பையன் வீட்டிலேருந்து வர சொல்ல போறீங்களா? இங்கே பாருங்க, ஆல்ரெடி இவர் ரகுக்குன்னு தான் நான் ஆல்ரெடி முடிவு பண்ணி ஆச்சு. அதுதான் நீங்கள் இனிமேல் மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஆமாம், ரகுவையும் கூப்பிட்டு பேசுவோம் முதல்ல. ரகுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது, இவளுக்கும் இருக்குன்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அது முதல்ல நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆமாம், நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடத்துல தான் அவள் ஆடுறா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பாரு பிரியா, அதே மாதிரி நான் அந்த பையனை பற்றியும் விசாரிப்பேன். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா வேணான்னா நீ ஒத்துக்கணும், சரியா? நாங்கள் சொல்கிறதுக்கு அப்படியெல்லாம் இருக்காதுப்பா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அதை நாங்கள் சொல்லணும். சரி சரி, சண்டை வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி வாங்க. நீ ஆண்டி மூஞ்சி இப்படி வச்சிருக்கா, என்னாச்சு? உனக்கு என்ன கதை சொல்லு. அம்மா எனக்கு வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குமா. என்னது வயிறு வலிக்குதா? எங்க இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சரி வாங்க சீக்கிரம் ஊருக்கு போவோம், இங்கே இருந்து எதையாச்சும் பண்றதுக்குள்ள. என்னம்மா சொல்றா? என்னன்னா எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும், வாங்க ஊருக்கு போவோம். முதல்ல வெளியே போங்க. சரி. பிரியா போ, தங்கச்சி கூட போயிட்டு பாத்ரூம்ல அவளுக்கு ஏதாச்சும் கரைப்பட்டிருக்கா துணி பட்டிருக்கான்னு பாரு. தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டான்னு நினைக்க, என்னன்னு பாரு. சரிம்மா. கவிதா வா. எம்மா ஏன்டி அலற, என்னாச்சு? பொறுமையா பேசு. எம்மா அங்க பாரு, அவ துணியிலலாம் பிளட் பட்டு இருக்கு. ஆமா வா, போயிட்டு அவளுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஊருக்கு கூட்டிட்டு போவோம். முதல்ல நினைச்ச மாதிரி எல்லாம் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. உன் விஷயமும் நல்லா முடிஞ்சா சரிதான். ஆமா இங்க பாரு பிரியா, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே நல்லா இல்லாம போயிடும். ஆமா நான் சொல்றது கேளு, ரகுவை கல்யாணம் பண்ணிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ வா, அப்பா தான் கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லியிருக்கலாம். சரி, பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு எப்படி அந்த பேட் யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடு, சரியா? பாத்ரூம்ல நானும் அப்பாவும் காருக்குள்ள இருக்கோம், சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும். சரிம்மா. எனக்கு வயிறு வலிக்குது கவிதா, இனி அப்படிதாம்மா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் நம்மளுக்கு, சரியா? வா நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு போவோம் அப்பா கூட. சரி, சீக்கிரம் போல ஊருக்கு போங்க. போயிட்டு அண்ணன் கிட்டலாம் சொல்லுவோம், சொல்லிட்டு இவளுக்கு சடங்கெல்லாம் ரெடி பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? பக்கத்துல வந்துட்டோம், போயிடலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சின்ன பொண்ணு வீட்டுக்கும் போய் சொல்லணும். என்னது, சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் சொல்ல போறீங்களா? ஆமா, இத்தனை நாள் ஒதுங்கி இருந்ததெல்லாம் போதும். வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன் உங்களுக்கு.
கவிதா போய் அங்கன உட்காருமா முலையில. அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் உனக்கு. சரியா? உனக்கு ஏதாச்சும் பசிக்குதுன்னா சொல்லி நான் எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி தரேன். சரிம்மா. பிரியா போய் நீயும் தங்கச்சி கூட உட்காந்துக்கிட்டு. சரிம்மா. சரி யார் யாருக்கெல்லாம் சொல்லணும்னு லிஸ்ட்டு போட்டு, ஏன்னா இது தானே இவளுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு. என்ன சொல்கிறா தனியாக நடத்துறதுன்னு. அவங்களுக்கு அது கொடுத்து அந்த அளவுக்கு எடுத்துக்கு நடத்தலை. அவள் ஃபங்க்ஷனும் அந்த அளவுக்கு பண்ணலை. இவளுக்கு வச்சு பண்ணுவோம் நல்லா பெரிய சாச்சரியா. எல்லா சொந்தக்காரையும் கூப்பிடணும். ஒரு பத்மா நான் சொல்லிட்டேன். இவங்கள ஒதுக்கி வைக்கிறது அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சின்ன பொண்ணு வீட்லேயும் கூப்பிட்டுருணும். உங்கள் அண்ணன் வீட்லேயும் கூப்பிடணும். என்ன? சரிங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உங்கள் தங்கச்சி வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு இதுவுமே சொல்லலை. போயிட்டு கூப்பிடும். சரி எப்பவுமே கிளம்புவோம். போயிட்டு கிளம்பிட்டு வா குளிச்சுட்டு. நானும் கிளம்பி தான் இருக்கேன் ஆல்ரெடி. போயிட்டு அப்படியே கையோடு சொல்லிட்டு வந்துடுவோம். சரிங்க, என் அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி உன் அண்ணனுக்கு வேணால் ஃபோன் பண்ணி சொல்லிடு. அதே மாதிரி அங்கே அந்த பையன் வீடு இருக்குல்ல, அவன் வீட்டையும் கூப்பிட்டுட்டு வருவோம். என்ன சொல்கிறா நீ? பேசிட்டு வந்து பேச சொல்லுவோம். அன்றைக்கே எல்லாத்தையும் பேசி முடிப்போம். சரிங்க. அச்சோ, முத்து மாதிரி வீட்டுக்கு போப்பாருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே. கவிதா தண்ணி ஏதாச்சும் வேணுமாம்மா? எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேண்டாங்க்கா. சரிம்மா. சரி எதுக்கு எல்லாரும் இப்போ சோகமாக இருக்கீங்க? அதை சின்ன பொண்ணு பேசுகிறேன்னு சொல்லிட்டால அவன் அண்ணங்கிட்ட. ஆமாத்தை கரெக்டாக சொன்னீங்க. ஃபோன் வர வருது போல. ஹலோ, யார் பேசுறது? சின்ன பொண்ணே, நான் தான் பத்மா பேசுகிறேன். பத்மாவா? எந்த பத்மா? நானா? உன் அண்ணனோட பொண்டாட்டி, உன் அண்ணி. என்னது எங்க அண்ணியா? எண்ணி சொல்லுங்க, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? என்ன உளறிட்டு இருக்கா? நீ வளரத செய்கிற நீ. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் தான் ஃபோன் பேசுகிறீங்களான்னு எனக்கு இல்லை யாரா ஃபோன் பண்ணி கலாய்க்காங்களான்னு கூட தெரியல. நீ என்ன பண்ணே? நான் தான் பேசுகிறேம்மா. உங்கள் வீட்டுக்கு வரேன். அதே மாதிரி அந்த பிரியாவை லவ் பண்ணுறாங்க அந்த பையனையும் கொஞ்சம் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைங்க. சரியா? அவங்க அம்மா எல்லாரையுமே. ஏதாச்சும் பிரச்சனையா? அந்த பையன் நல்ல பையன்தான். நீ அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா. நான் வந்து பேசிக்கிறோம். சரியா? நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம். சரியாம்மா? அது சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி. மருமவள என்ன உன் அண்ணின்னு சொன்னா உன் அண்ணனோட பொண்டாட்டியா? ஆமாத்தே, எனக்கே ஒன்றும் புரியல. இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன்னு சொல்கிறாங்க. முத்து மாதிரின்னு சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சேம்மா. ஏதாச்சும் பிரச்சனையே என்னன்னு தெரியல. முத்து மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைக்க சொன்னாங்க. எக்கோ லட்சுமியக்கோ ஏதாச்சும் பிரச்சனை என்ன சண்டையை போட்டுறாதீங்க. மருமவள எல்லாம் ஏதாச்சும் நல்ல விஷயம் பேசுறதுக்காக இருக்கும். தெரியலையே. சரி வீட்டுக்கு வராங்களா முதல் டைம்ல என் மோனுக்கு ஃபோன் பண்ணி ஜூஸ் பப்ஸி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லு. சரியா? சொல்கிறேன். ஹலோ, எங்கே இருக்கீங்க? வீட்லையா? இங்கே உள்ளே வாங்க, எல்லாம் ஹாலில் தான் இருக்கோம். சீக்கிரம் வாங்க. என்ன சின்ன பொண்ணே, என்னாச்சு? திடீர்னு அவசரமா வர சொல்லி கூப்பிட்டா ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு சொல்லு, சீக்கிரம் சொல்லு சின்ன பொண்ணே. சின்ன பொண்ணே காதுல கேக்குதா இல்லையா? ஏங்க எங்கள் அண்ணி ஃபோன் பண்ணி என்னை சின்ன பொண்ணுங்கிறாங்க. பாசமாக பேசுகிறாங்க. உங்கள் அண்ணிங்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வாராங்களாம். அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரீங்களா? போயிட்டு. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? அட ஆமாங்க, எனக்கே ஒன்றும் புரியல. இல்லைன்னா ஏதாச்சும் கனவு கண்டுட்டியா என்ன? கனவு என்ன எனக்கு மட்டும் வருமா இல்லை எல்லாருக்கும் சேர்த்து வருமா? இவங்க முன்னாடி தான் ஃபோனே பேசினேன். சரி சின்ன பொண்ணே, முதல்ல வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு போயிட்டு வரேன். என்ன? சரி. சின்ன பொண்ணே, எங்கள் அண்ணன் குரல் தான் கேட்குது. போங்க, போய் கூட்டிக்கிட்டு வாங்க. வாங்க மச்சான் வாங்க. வாங்க மச்சான் வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க அண்ணே. எண்ணி வாங்க. எப்படி இருக்கீங்க அண்ணி? சரி அழுவாத, நல்லா தான் இருக்கும். அதான் எல்லா பிரச்சனையும் மறந்து வந்திருக்கோம். சின்ன பொண்ணு எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? தேவையில்லாமல் சந்தோஷமான விஷயம் பேச வந்திருக்கேன். ஆமாம், இப்போ போயிட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. சந்தோஷமான விஷயம்ன்றாங்கல்ல, ஒருவேளை முத்து மாதிரிக்கு கல்யாண விஷயம் பேசலான்னு வந்திருப்பாங்களோ? இட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி, என்னன்னு கதைன்னு கேட்போம். நான் வேணா ஆரம்பிக்கவா? ஆய வச்சுட்டு சும்மா இருட்டி. எண்ணி என்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான். எங்கள் அம்மாக்கிட்ட நாங்கள் பேசியிருக்கணும். ஆனால் வயசான காலத்தில் இப்போ போயிட்டு என்ன பேசுறது தான் நீ விட்டுட்டோம். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இதில் என்ன இருக்குது? சரி, பழசெல்லாம் மறந்துட்டு தான் இப்போ வந்திருக்கோம். இனியாச்சும் சந்தோஷமாக இருப்போம். ஒன்று பண்ணுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சரி தாம்பூலம் தான் வாங்கிக்கோங்க. என்ன திடீர்னு தாம்பூலத்தோடு வந்திருக்கா? என்ன விசேஷம் சொல்லு அண்ணே. வேறு ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கவிதா சின்ன பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா. அதுதான் நீ மாப்பிள்ளை எல்லாருமே வந்துருங்க. சரியா? இங்கே வா பத்மா, கொடுப்போம். ஏம்மா நீங்கள் எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்ன யானா நல்லா இருக்கேன். மருமவ என்ன நல்லா பார்த்துக்கிறா. சந்தோஷமா. வாங்கம்மா, நீங்களும் வாங்கிக்கோங்க. இருக்கட்டும், ஏன் பிள்ளைங்க கிட்ட கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன் வாங்கி. சரிம்மா, எல்லாருமா வந்துருங்க. சரிங்களா? கண்டிப்பாண்ணே, எல்லாருமே வந்துடுவோம். என்ன இருந்து சாப்பிட்டுட்டு தானே போனோம் நீ இப்பமே. சரியா? இல்லைம்மா, இங்கே நான் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வர போய் சொல்லணும். ஃபோன்லேயே சொல்லிடலாம் தான் சொன்னான். இருந்தாலும் உங்கள் வீட்டு வரைக்கும் வந்துட்டேன். அப்படியே அந்த வீட்டிலலாம் பார்த்துட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் சொல்லிட்டு போவோமேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் அப்படியே கிளம்புறேன். இன்னொரு விஷயத்த மறந்துட்டேனே, அந்த முத்துமாரிங்கிறது யாரு? அந்த பையன் முத்துமாரி, இங்கே வா. இந்த பையன் தானே?
தம்பி நீங்கள் ஒரு நைட் போல் 7 மணி போல் வீட்டுக்கு வாங்க சரியா? உங்கள் குடும்பத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு வாங்க, பேசுவோம். அண்ணே ரொம்ப சந்தோஷம் அண்ணே. என்னி சரி வீம்பு பிடிச்சி என்னம்மா பண்ணுறது, எங்கள் அண்ணன் வாயில இருந்தும் வரல ரகுவை கல்யாணம் பண்ணி கொடுக்கன்ட்டு. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இந்த பிள்ளைங்க மனசார விரும்புதுங்க, இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பண்ணுவோமேன்னு தான். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. சரி 2 நாள் கழிச்சு இது பெரிய ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கோம். நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம், நீங்கள் எல்லாரும் வந்துருங்க சரிங்களா? சரிங்க அண்ணி, நாங்களாம் வந்துடுறோம். எங்கம்மா சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு தான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. சரிம்மா இருக்கட்டும், நாங்கள் இப்போவுமே கிளம்புறோம். நீங்கள் நாளைக்கு வாரீங்களா, அப்போ பார்த்துக்கலாம் சரியா? தம்பி உங்கள் அம்மாலாம் எங்கே? அம்மா தான் நிற்காங்க. ஏம்மா எல்லாரும் வந்துருங்கம்மா சரிங்களா? கோவப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்குலாம் தனித்தனியாக வந்து சொல்லலனே. பரவாயில்லக்கோ, இதில் என்ன இருக்குது, வாரோம். ஆமாக்கோ வாரோம். சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம்.